எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன். உங்கள் சுபாக்ஷம்பி. என்னடா சண்டே எதுவுமா கிச்சனில் என்னடா போட்டு உருட்டிட்டு இருக்கான் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஒய்ஃப்க்கு ஆஃபீஸ் லீவு. அதனால தான் காலையில் எழுந்திரிச்சு வழக்கம் போல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண தொடங்கிட்டேன். ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ஒர்க்கிங் டேஸை விடையும் சண்டேல தான் ஹெவி ஒர்க் இருக்குங்க. அது வந்து எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக அதை நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் காலையில் வழக்கம் போல் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். என் ஒய்ஃப்காக நான் வந்து டயட் ஃபுட் தான் பார்த்து பார்த்து பண்ணுறது. இருந்தாலும் டெய்லி ஒரே ஃபுட்டு நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு மூஞ்சியில் அடிச்சிடும். அதனால் ஒவ்வொரு நாள் வெரைட்டியாக கொடுக்கணுங்கிறது தான் நான் யோசிப்பேன். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் தான். ஓட்ஸும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு வச்சுன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் கேகேஎம் இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்டில் கேகேஎம்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஃபஸ்ட்டு கேகேஎம்னா யாருன்னு பார்த்துருவோமா? கேகேஎம்னா கேடு கெட்ட மாமியார். ஆக்சுவலாக கேடு கெட்ட மாமியாரோட குணாதிசயங்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது நீங்கள் வாழப்போகிற வீட்டில் என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்கள் மாமியார் உங்களை மட்டும்தான் குறைய சொல்லுவாங்க. எது நடந்தாலும் அதுக்கு நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மெயினான விஷயம், அவங்க பையன் என்ன தப்பு பண்ணாலும் சரி, அவன் தண்ணி அடித்தாலும் சரி, தம் அடித்தாலும் சரி, கஞ்சா அடித்தாலும் சரி, இல்லை ஊர் சுற்றினாலும் சரி, இல்லை என்ன சொல்கிறது, வேலை வெட்டிக்கு போகாமல் குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடந்தாலும் சரி, ஏன் இத்தனைக்கும் என் பல பெண்களோடு அவனுக்கு தொடர்பு இருந்தால் கூட பொண்டாட்டி சரியில்லைன்னா புருஷன் அப்படி தான் இருப்பான்னு அந்த பழியை கூட உங்கள் தலையில் தான் போடுவாங்க. இவங்க தான் கேகேஎம். இதே கேகேஎம் இன்னொரு விஷயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது இதே தப்பை அவங்க மகளோட கணவர் பண்ணால் என்ன சொல்லுவாங்கன்னா, என் பொண்ணை பார்த்து பார்த்து வளர்த்தேன், இந்த பரதேசி கையில் கொடுத்து தெரியாமல் என் பொண்ணோட வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொண்ணு மேலே பழி போட மாட்டாங்க. என் பொண்ணு மேலே சொல்ல வேண்டியதானே, என் மக சரியில்லை அதனால தான் மருமகன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு. அதை சொல்லவே மாட்டாங்க. இவங்க தான் கேகேஎம், அதாவது கேடுகெட்ட மாமியார். இதே மாமியார் உங்கள் வீட்லேயும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க கேகேஎம்னு. இது மட்டும் இவங்க பண்ண மாட்டாங்க. வீட்டில் ஒரு கிளாஸ் விழுந்தாலும் சரி, இல்லை டிவி ஒழுங்காக தெரியலனாலும் சரியில்லை, ஏன் பைப்பில் தண்ணி வராட்டா கூட நீ வந்த நேரம் சரியில்லைன்னு வீட்டுக்கு வந்த மருமகளை தான் குறை சொல்லுவாங்க. இந்த கேகேஎம்மோட பசங்க பண்ணுற தப்பை பெருசாக அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அதே இது நீங்கள் குட்டியோண்டு ஒரு தப்பு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவ்வளோ பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி, அதாவது என்ன உங்கள் பரம்பரையே அப்படிப்பட்ட பரம்பரை, நீங்கள் அப்படிப்பட்ட குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம்னு உங்களுக்கு ஒரு பெருசாக முத்திரை குத்தி அந்த ஏரியா ஃபுல்லாக உங்களை நாரடிச்சிருவாங்க. அதனால இந்த மாதிரி கேகேஎம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா, அதாங்க நான் திரும்ப திரும்ப சொன்னேன், கேகேஎம்னா கேடு கெட்ட மாமியார். இவங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. என் ஒய்ஃபுக்கு சாப்பிட கொடுக்க போகணும். ஒர்க் இல்லாட்டாலும் கரெக்ட் டைமுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால் டாட்டா பாய், சி யூ.